ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் சீரகம், கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சின்ன வெங்காயம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் பெரிய வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கினா நல்லா ஸ்மெல் ப்ரௌனிஷாக வந்துடும். வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிட்டு இருக்கு. நீங்கள் இதில் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். இடையில தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடுங்க. ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துப்போம்ல. ஸோ வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு புளிப்பு சுவை அதிகமாக வந்துடும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா 3 தக்காளி போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். மூடி வச்சுட்டலாம். வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தால் நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, அதாவது பட்டை, சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, அப்புறம் அரிசி, மல்லி, மிளகாய் அது எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம். அந்த மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக புளி தண்ணி அதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வேறு கடையில் வாங்கின மசாலாவோ, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, குழம்பு மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. காலை வீட்டில் நாங்கள் ரெடி பண்ண மசாலா மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இந்த மீன் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மீன் பேர் ரெட் கலரில் இருந்துச்சு. பேர் தெரியல, சங்கராமச்சின்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனில் போட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.